மனப்பாடம் செய்து வந்த வசனத்தை மைக் முன்பாக ஒப்பித்து முடிக்கும் முன்பாகவே திமுக நிர்வாகிக்கு வியர்த்து கொட்டி விறுவிறுத்த காட்சிகள் தான் இவை. மண்டபத்தின் ஆலோசனை கூட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டம் முடிந்து வந்திருந்த நிர்வாகிகளுக்கு பந்தியிலேயே பியர் பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது சர்ச்சையானது. கட்சி நிர்வாகிகளை மது அருந்த ஊக்குவிப்பதாக கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் விமர்சனத்திற்கு விளக்கமளிக்க வந்த திமுக நிர்வாகி தற்போது படுபயங்கர ட்ரோலில் சிக்கி இருப்பது இன்னொரு விமர்சனமாக இருக்கிறது. நேற்று 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமையன்று இளைஞரணி சார்பாக பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் 3 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு நிறைவு பெற்றது. கூட்டம் முடிந்து தாங்கள் அனைவரும் சென்றுவிட்ட பிறகு தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சிலர் மதுவுடன் உணவு அருந்தியதாக பரப்பப்படும் வீடியோவிற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இளைஞரணியின் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படுத்த சிலர் வீடியோவை தவறாக பரப்ப முயற்சிக்கிறார்கள், அந்த வீடியோவிற்கும் இளைஞரணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் விளக்க வசனம். யாரோ எழுதி கொடுத்த இந்த வசனத்தை மைக் முன்பாக மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வந்த திமுக நிர்வாகியின் உளறல் சீரீஸ் 6 டேக் வரை சென்று விட்டது. இது எங்கள் இளைஞரணிக்கு முதல் டேக்கில் சொல்லிக் கொடுத்ததை மூச்சு விடாமல் ஒப்பித்த அந்த திமுக நிர்வாகி வசனத்தின் கடைசியில் கோட்டை விட்டார். மீண்டும் ஒருமுறை பேசிவிடுங்கள் என செய்தியாளர்கள் கூற மறுபடியும் வணக்கத்தில் இருந்து ஆரம்பித்த அவர் மதுவுடன் என்ற வார்த்தைக்கு பிறகு திக்கி திக்கி திணறினார். மதுவுடன் உணவு. இரண்டாவது டேக்கே இந்த லட்சணம் என்றால் மூன்றாவது டேக் சொல்லவே தேவையில்லை. கூட்டம் நடைபெற்ற நேரத்தை காலை, மாலை, மதியம் என குழப்பியடித்த திமுக நிர்வாகி கண்ணியமிக்க என்ற வார்த்தை வாயில் வராமல் கஷ்டப்பட்டார். இந்த கூட்டமானது காலை மாலை காலை மாலை காலை மாலை எங்கள் கண்ணியமிக்க. அடுத்ததாக 4வது டேக் செல்ல வசனத்தை பாதியிலேயே மறந்து விட்டார். பின்னர் செய்தியாளர்கள் சுதாரித்து வார்த்தையை எடுத்துக் கொடுக்க அந்த டேக்கும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. பின்னர் 5வது டேக்கிலாவது ஒப்பித்து விடலாம் என கான்பிடென்டாக ஆரம்பித்த திமுக இளைஞரணி நிர்வாகி அந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையே திக்கி திக்கி திணறி சல்லி சல்லியாக நொறுக்கினார். இந்த சம்பந்தத்துக்கும் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 6வது டேக்கில் தேதியை மாற்றி கூறிய திமுக நிர்வாகி செய்தியாளர்களின் பொறுமையை சோதித்து டென்ஷன் ஆக்கினார். வேறு வழியில்லாமல் தேதியை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேச சொல்லி பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்ட செய்தியாளர்கள் இந்த விளக்க வீடியோவிற்கே இன்னொரு விளக்கம் கொடுக்க வேண்டும் போலிருக்கே என முணுமுணுத்தவாறே நடையை கட்டினர். நேற்று 27/4